ரயில்வே தேர்வு எழுத தெலங்கானாவில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைப்பில் இருக்கிறார். மணிகண்ட பிரபு, தமிழ்நாட்டிலிருந்து 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் தெலங்கானாவில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? அருணா, தமிழக மாணவர்களுக்கு RRB எனப்படும் ரயில்வே தேர்வுக்கான மையங்கள் தெலுங்கானா ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டிருப்பதால், ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதால் தமிழக மாணவர்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்திருப்பதாக குற்றம் சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக RRB மூலம் நடத்தப்படும் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பதவிக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5000 காலி பணியிடங்கள் இருப்பதாக கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டு அதற்கு கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இந்த நிலையில்தான் 2ஆம் கட்ட கணினி முறை தேர்வு வருகிற மார்ச் 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான ஹால் டிக்கெட்டை மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக தற்போது பதிவிறக்கம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழகத்தில் 80% மாணவர்களுக்கு தேர்வு மையம் என்பது வெளி மாநிலங்களில் அமைக்கப்பட்டிருப்பதால், குறிப்பாக தெலுங்கானா மாநிலம், ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது மாணவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 90%க்கும் மேலான தமிழக மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் தெலுங்கானாவில் பல இடங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதால் கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டிருப்பதாகவும், ரயில்களுக்கு கூட முன்பதிவு செய்ய முடியாத நிலை இருப்பதாகவும், தங்களுக்கு மொழி பிரச்சனை இருப்பதால் இங்கிருந்து அங்கு செல்ல முடியாத நிலை இருப்பதாகவும் மாணவர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தமிழக தேர்வர்களான தங்களுக்கு தமிழ்நாட்டில் உரிய தேர்வு மையங்களை ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதல்வருக்கும் ரயில்வே தேர்வு வாரியத்திற்கும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அருணா, இது குறித்து ரயில்வே தேர்வு வாரியம் என்ன சொல்றாங்க? குறிப்பாக இந்த ஆன்லைன் மூலமாக ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் என்பது தற்போதுதான் செய்யப்பட்டு வருகிறது. அந்த ஹால் டிக்கெட்டில் அவர்களுக்கான தேர்வு மையமாக ஹைதராபாத், தெலுங்கானம் என்று குறிப்பிடப்பட்டு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. இது குறித்து ரயில்வே ஏற்கனவே இந்த தேர்வு என்பது திருச்சியில் ஒட்டுமொத்தமாக தமிழக மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. அது தங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்ததாகவும், தற்போது தெலுங்கானா, ஆந்திரா, ஹைதராபாத் பகுதிகளில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருப்பது என்பது அதிகாரப்பூர்வமான ஹால் டிக்கெட்டிலேயே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தங்கள் இவ்வளவு தூரம் பயணித்து இந்த தேர்வை எழுத முடியாத சூழ்நிலை இருப்பதாக மாணவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் தற்போது வரை ரயில்வே தரப்பில் எந்த விதமான ஒரு விளக்கமும் இதற்கு அளிக்கப்படவில்லை. அருணா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.